கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 7 துர்வாசரின் சாபம். புண்டரீகனுடைய வார்த்தையை கேட்டதும் பெருத்த கோபமடைந்த துர்வாச முனிவர், அட புத்தி கெட்டவனே, தீய குணமே உருவான இப்படிப்பட்ட மனைவியிடத்தில் நீ ஏன் வீணாக அன்பு கொண்டிருக்கிறாய்? தகாத நடத்தையுள்ள இவளால் கணக்கில்லாத அந்தணர்கள் ஒழுக்கமும் உயிரும் இழந்தார்கள். அநேகருடைய விரதங்களை இவள் பங்கப்படுத்தி இருக்கிறாள். இவளால் நல்ல நடத்தையுள்ள அநேக அந்தணர்கள் தீயவர்களாக ஆனார்கள். இப்படிப்பட்ட பாபாத்மா உன்னுடைய மனைவியாக இருப்பாளேயானால் இப்போது நீ அவளை இந்த மரத்திலிருந்து கீழே இறங்கச் செய்து அவளை உன் வீட்டிற்கு அழைத்துச் செல் என்று கூறினார். அதை கேட்டதும் நீ சட்டென்று மரத்திலிருந்து கீழே இறங்கி வர முயற்சி செய்தாய். அப்போது துர்வாசர் அங்கே உள்ளவர்களை நோக்கி, வேதியர்களே, இந்த பாதகியோடு கூடி மகிழ்ந்த புருஷர்கள் அனைவருமாகச் சேர்ந்து இப்போது இவளை அழைத்து இவளை இந்த மரத்திலிருந்து கீழே இறங்கி வரச் செய்யுங்கள் என்று கூறினார். அச்சமயம் உன்மீது உன் கணவன் அளவு கடந்த மோகாவேசம் கொண்டிருந்தபடியால் அங்கு கூடியிருந்த அந்தணர்களையும் தன்னுடைய சிஷ்யர்களையும் உன்னை கூப்பிடுவதற்கான அனுமதியை அவன் கொடுத்தான். உடனே சிஷ்யர்களும் மற்றுமுள்ள பிராமணர்களும் தங்கள் தலைகளை நிமிர்ந்து அண்ணார்ந்து பார்த்தபடியே உயரே இருக்கும் உன்னை உரத்த குரலில் கூப்பிட்டார்கள். உடனே நீ மடமடவென்று இறங்கி வந்து நடு மரத்தை அடைந்ததும் அதற்கு மேல் கீழ்நோக்கி இறங்கி வர முடியாமல் நடுவிலேயே தங்கியிருந்து விட்டாய். அதை கண்டதும் உன் கணவனுக்கு அளவு கடந்த கோபம் உண்டாகிவிட்டது. அவன் முனிவரை நோக்கி, தவசீலரே, இங்குள்ள அந்தணர்கள் அனைவராலும் அழைக்கப்பட்டும் என் மனைவி ஏன் பாதி மரத்திலேயே தங்கியிருக்கிறாள்? அதற்கான காரணம் என்ன என்று கேட்டான். அதற்கு துர்வாச முனிவர், உன் மனைவியோடு கூடு கழித்த அந்தணர்கள் இன்னும் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இப்போது இங்கு வராததே அதற்கு காரணமாகும் என்று கூறினார். பிறகு அவர் உன்னை நோக்கி, அட கெட்ட நடத்தை கொண்டவளே, நீ யார் யாரிடமெல்லாம் தகாத முறையில் நடந்து கொண்டு உன் கற்பை சிதற விட்டிருக்கிறாயோ அவர்களுடைய பெயர்களையெல்லாம் உன் வாயாலேயே இப்போது கூறிவிட்டு இந்த ஆலமரத்திலிருந்து கீழே இறங்கி உன் வீட்டிற்கு ஓடிப்போய்விடு என்றார். உடனே நீயும் சிறிதும் அச்சமில்லாமல் உன்னோடு கூடி கழித்த அந்தணர்களின் பெயர்களை எல்லாம் தெளிவாக எடுத்து கூறினாய். அதன் பிறகு நீ மரத்தின் நடுபாகத்திலிருந்து அடிக்கிளையில் வந்து தங்கிவிட்டாய். உடனே நீ அம்முனிவரை நோக்கி, சுவாமி, நான் விரும்பக்கூடியவர்களில் அநேகரின் பெயர்கள் எனக்கு இப்போது நினைவில் இல்லை மற்றும் என்னால் கெடுக்கப்பட்ட அநேக பிரம்மச்சாரிகளும் கிரகஸ்தர்களும் சந்நியாசிகளும் தவசீலர்களும் தங்கள் விரதம் பங்கப்படுத்தப்பட்டு விட்டதே என்ற தவிப்பில் தங்கள் உயிர்களையே துறந்து விட்டார்கள். மற்றும் அநேக அந்தண சிரேஷ்டர்கள் அவர்களை நான் பலவிதமாக கூடி மகிழ்ந்த காரணத்தினால் அப்போதே செத்து மடிந்து விட்டார்கள் என்று சிறிதும் வெட்கமில்லாமல் கூறினாய். அதை கேட்டதும் துர்வாச முனிவரின் கோபம் பன்மடங்காக பெருகிவிட்டது. உன் கணவனான புண்டரீகன் ஓர் அந்தணனாக இருந்தாலும் தகாத நடத்தையும்
விபச்சாரத் தன்மையையும் கொண்டிருக்கும் தன் மனைவியாக உன்னை விட்டு விலகிச் செல்ல விரும்பாமலும் உனக்கு பதிலாக நற்குணங்கள் வாய்ந்த மற்றொரு மனைவியை நாடாமலும் இருக்கின்றபடியால் நீ செய்திருக்கும் தீவினைகளின் பலன்கள் அனைத்தும் அவனையே சேரக் கடவுதாக என்று சாபமிட்டு விட்டார். தனக்கிடப்பட்ட சாபத்தை கேட்டதும் உன் கணவன் திடுக்கிட்டு, முனி சிரேஷ்டரே, நீங்கள் சைவர்களாக இருக்கிறபடியால் எங்களை வைஷ்ணவர்கள் என்று கருதி துவேஷம் கொண்டு வீணான பாவத்தை சுமத்த எண்ணியே இவ்வாறு எனக்கு சாபமிட்டிருக்கிறீர்கள் என்று கூறினான். உடனே துர்வாசர் கோபத்தால் கொதித்தெழுந்து, மூட பிராமணனே, கேவலம் பெண்குறியின் பொருட்டு பாபாத்மாவான அவளிடத்தில் நீ அளவுக்கதிகமாக ஆசை வைத்து உரிமை பாராட்டுகின்றாய். ஆகையால் நீ இந்த சிஷ்யர்களோடு சேர்ந்து கொண்டு விரைவிலேயே பெண் குறியை கொண்டவனாக ஆகக் கடவாய். பாவமே உருவான அந்த அந்தணர்களோடு வேத நெறிகளை கைவிட்டுவிட்டு தீய சாஸ்திரங்களில் மனதை ஈடுபடுத்தி ஸ்ரீ சிவபெருமானை வணங்கி வழிபடும் சிந்தனையையே இழந்துவிடக் கடவாயாக. அட சிஷ்ய கோடிகளே, நீங்கள் அனைவரும் தாய்க்குச் சமமான உங்கள் குருவின் பத்தினியோடு கூடி மகிழ்ந்ததால் உங்களுடைய சொந்த மனைவிமார்கள் எல்லாம் தகாத நடத்தை உள்ளவர்களாகவும் விபச்சாரிகளாகவும் ஆகக் கடவார்களாக என்று சபித்தார். பிறகு அவர் ஆலமரத்தின் அடிபாகத்தில் இருந்த உன்னை பார்த்து, அடி கிராதகி, நீ என்னை கூடுவதற்காக என்னை பலவந்தமாக கட்டியணைத்தாய் அல்லவா? அந்த பாவச் செயலின் விளைவாக நீ ஓர் அசுர பெண்ணாக பிறவியெடுக்க கடவாயாக. மேலும் நீ ஆட்டு மந்தைக்குள் ஒளிந்திருந்தபடியால் நீ ஆட்டு முகத்தை கொண்டவளாக மாறக் கடவாயாக. இப்போது இந்த ஆலமரத்தை விட்டு சீக்கிரமாக ஓடிப்போய்விடு என்று கூறினார். உடனே நீ அஞ்சி நடுநடுங்கியபடியே அந்த ஆலமரத்தை விட்டு கீழே இறங்கி முனிவரின் எதிரில் வந்து நின்று அவரை வணங்கினாய். பிறகு அவரை நோக்கி, நீ சுவாமி, தாங்கள் கோபாவேச மிகுதியால் என் புருஷரையும் அவருடைய சிஷ்யர்களையும் என்னையும் இப்படி மூர்க்கத்தனமான முறையில் சபித்து விட்டீர்கள். இருந்தாலும் முனி சிரேஷ்டரான தங்களிடத்தில் எனக்கு கிஞ்சித்தும் கோபதாபம் எதுவுமே உண்டாகவில்லை. மாறாக அன்புதான் அளவு மீறி சுரக்கிறது. ஆகையால் தங்களையே தஞ்சமடைந்திருக்கும் எனக்கு தாங்கள்தான் ஆதரவு காட்டி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாய். உடனே துர்வாசர் மனம் மகிழ்ந்தவராக, பெண்ணே, உன்னுடைய பாபங்களெல்லாம் இப்போது மற்றவர்களின் முன்னிலையில் பகிரங்கப்படுத்தப்பட்டதே தவிர வேறெந்த காரியங்களையும் நான் செய்துவிடவில்லை. இருந்தாலும் நீ உன்னுடைய பாபச் செயல்களின் விளைவால் கேவலமான அசுரகுலத்தில் பிறந்து காமாவேசம் மிகுந்தவளாக மாறி உன் கண்ணில் தென்பட்ட ஆடவர்களையெல்லாம் உன் மனம் போனபடியெல்லாம் கூடி இன்பம் அனுபவித்து விபச்சாரியாக அலைந்து திரிவாயாக. சில நாட்களுக்குப் பிறகு என்னை நாடி வந்து மிகுந்த மோகதாபம் கொண்டு என்னோடு கூடி மகிழ்ந்து அதன் விளைவாக 2 புத்திரர்களையும் பெற்றெடுப்பாயாக. அதற்கு பிறகு மகாசாஸ்தாவினுடைய கணாதிபரான மகாகாலரால் தொடப்பட்டவுடன் நீ சகல பாவங்களிலும் விடுதலையடைந்து விடுவாய். அதன் பிறகு நீ கைலாச பர்வதத்திற்கு சென்று ஸ்ரீ கௌரி தேவியை பூஜை செய்து வணங்கி வழிபட்டு திவ்யமான மோட்சத்தை அடைவாயாக என்று கூறி அருளினார். என் அருமை மகளே அஜாமுகி, துர்வாச முனிவரின் சாபப்படியே நீ அசுரகுலத்தில் எனக்கு மகளாகப் பிறந்து அளவு கடந்த காமப்பித்து பிடித்து உன் மனம் போனபடியெல்லாம் இன்ப போகங்களை அனுபவித்த வண்ணமே அலைந்து திரிந்து கொண்டிருந்தாள். கடைசியில் பர்வதங்களில் சிறந்த ஸ்ரீ பர்வதத்திற்கு நீ வந்து சேர்ந்தாய். இனி
நீ கைலாசத்திற்குச் சென்று அங்கே ஸ்ரீ கௌரி தேவியை வணங்கி வழிபட்டு மோட்சத்தை அடையப் போகிறாய் என்பதிலும் சந்தேகமே இல்லை. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.